இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியல்லாம் நேரலாம் அவருடைய ஆஃபீஸே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு கோபி. என்ன சொல்கிறார் அப்படின்னா என் கையில் இதுக்கப்புறம் காசே இல்லை, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சேன், என்னென்னவோ செஞ்சேன், என் பிள்ளைங்களை படிக்க வச்சேன், எல்லாம் பண்ணேன், இப்போ என் பர்ஸில் பார்த்தா 10 ரூபா காசு இல்லை, கையில் காசே இல்லாமல் இருக்கண்டா அப்படின்னு நேராக கிளம்பி எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருக்கு கிளம்பி போகிறார். பாருக்கு போயிட்டு எதுக்காக போகிறாருன்னா வயிற்றுச்சலாக இருக்கும், பாக்கியா முன்னேறிட்டே போகிறாங்க வாழ்க்கையிலங்கிறத ஒரு பிடிக்கலையாமா. ஸோ இப்போ பொறாமையாக இருக்குங்கிறதுனால அதாவது என்ன ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பாக்கியா தனியாக இதுவும் பண்ணுறது ஒரு விருப்பமே இல்லை. அதை கெடுத்து விட்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. எத்தனையோ மோசமான வேலைகள்லாம் செஞ்சிருக்காரு. நம்ம காலம் டைம் அப்படிங்கலாம் மறந்து விட்டாலும் கூட கோபியுடைய கேரக்டர் செஞ்சிருக்க காரியங்கள்லாம் அவ்வளோ கேவலமான காரியங்கள். இப்போ அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டே போகிறாங்க. ஏன்னா இன்னும் விடாமுயற்சியில் இதை போராடிட்டு இருக்காங்க. இவர் குடிச்சிட்டு பாதி நாள் உட்காந்துருக்கிறது, பாக்கியா பின்னாடி துரத்திட்டு போகிறது, பழனிசாமி பின்னாடி துரத்திட்டு போகிறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சு பிஸ்னஸாக கம்ப்ளீட்டாக கோட்டை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாரில் உட்காந்து குடிக்கிறதுக்கு இன்னும் 10 ட்ரிங்க் குடிக்க போகிறேன், 15 ட்ரிங்க் குடிக்க போகிறேன் அப்படின்னு உட்காந்து பாட்டிலாக வாங்கி செந்தில் காசு அழிச்சிட்டு இருக்காரு. செந்தில்கிட்ட வாங்கின 1.5 லட்ச ரூபாய் திருப்பி கொடுக்கவும் இல்லை, அந்த அளவுக்கு எத்திக்ஸும் இல்லை. கிரெடிட் கார்டுக்காரங்க வந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ எங்கே போனாங்க, மாயமாக மறைஞ்சிட்டாங்களா இல்லை எதுவும் போட்டு தள்ளிட்டாரா கோபி அப்படிங்கிறது தெரியல, அவங்களையும் காணும். ஸோ இப்போ இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அடுத்து இப்போ பாக்கியா இந்த செடியன் விவகாரத்தையும் இன்னொரு பக்கம் இந்த கணேஷ் விவகாரத்தை மொத்தமாக காலி பண்ணிவிட்டு எழில் அமிர்தாவெல்லாம் சேர்த்து வச்சதுக்கு பிறகு கடையை திறந்துக்கலாம் அப்படின்னு நினச்சா ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து கஷ்டம் இருக்க தான் செய்யும், நீ கடையை ஆரம்பிமா அப்படின்னா அதை கெடுத்து விட்டுறதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ண போகிறாரா கோபி? இல்லை இதில் வேறு குடிச்சிட்டு வேறு வீட்டுக்கு பண்ண போகிற வேலைகள்லாம் இதில் ராதிகாட்ட வேறு போய் சொல்லி வச்சிருக்காரு. ராதிகா உண்மையை கண்டுபிடிக்கும் போது என்ன செய்ய போகிறாங்க? ராதிகா இப்படி ஒரு மனுஷனோட என்னால் வாழவே முடியாது, இவ்வளோ கீழ்த்தரமான மனுஷனடா நீ, இந்த பக்கம் வேலையும் இல்லை, அதில் போய் சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடி காசு இல்லை போய் சொல்லியிருக்க, இது இல்லாமல் பழைய எக்ஸ் மனைவியோட பிஸ்னஸை கெடுத்து விட்றதுக்கு எதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட வாழ முடியாதுன்னா நான் எதுக்கு என் பிள்ளையை விட்டு தனியாக பிரிஞ்சிங்க வரணும், நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு போயிட்டா கூட பெட்டராக தான் இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இவரும் கரெக்டாக எக்ஸாக்டாக நடுத்தருக்கு நிற்பார். நடக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன தோணுது இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியல்லாம் நேரலாம் அவருடைய ஆஃபீஸே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு